ஹாய் கவ்யக்கா, இங்கதான் ஒர்க் பண்றீங்களா? ஆமா லட்சுமி, இங்கதான் ஒர்க் பண்றேன். அக்கா, புதுசா மொபைல் எடுக்கிற ஐடியால இருக்கேன். வேற எதனா புதுசா லான்ச் ஆன மொபைல் எதனா இருந்தா சஜஷன் பண்றீங்களா? என்ன பர்பஸ்க்காக மொபைல் பாக்குற லட்சுமி? என்ன யூசேஜ்க்காகனா, நான் அதிகமா போட்டோ எடுப்பேன். ஸோ அந்த ஸ்டோரேஜ் தாங்குற மாதிரி ஒரு மொபைல். அண்ட் நான் வந்து காலேஜ்ல மாதிரி டே ஃபுல்லா யூஸ் பண்ற மாதிரி பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கணும். தென் நான் யூஸ் பண்ற மொபைல் வந்து ரொம்ப ஸ்லோவா ஹேங் ஆகுது, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ரேம் ரோம் அந்த மாதிரி எதனா பெட்டரா கொஞ்சம் ஐடியா கொடுங்க. உனக்கே இவ்வளவு கன்ஃபியூஷன், என்கிட்ட இருக்கு ஒரு சொல்யூஷன். சரி, ஓகேக்கா. இதோடைய ப்ராசஸ் ரேம் அண்ட் ரோம் பத்தி மட்டும் கொஞ்சம் சொல்றீங்களா? ரேம் அண்ட் ரோம் பாத்தீங்கன்னா 8GB ரேம் 1.8GB ஸ்டோரேஜ்லயும் இருக்கு, 8GB ரேம் 256லயும் இருக்கு, 12 256லயும் இருக்கு. அதனால நீ ரேம் அண்ட் ரோம் பத்தி பயப்பட தேவையில்லை. நெக்ஸ்ட் ப்ராசஸிங் பாத்தீங்கன்னா உனக்கு ஸ்னாப் டிராகன் ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க, 7 Gen 4 யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால நீ ப்ராசஸிங் ஸ்பீடாவா இருக்கும். வேற பேட்டரி பேக்கப்லாம் பாத்தீங்கன்னா உனக்கு 6500 mAh யூஸ் பண்ணிருக்காங்க. அதுல உனக்கு 90 வாட்ஸ் ஃபிளாஷ் சார்ஜிங் யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால சார்ஜிங்கும் உனக்கு குயிக்காவே இருக்கும். சரி, போட்டோ ஸ்டோரேஜ்லாம் எப்படிக்கா? போட்டோஸ்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல 50 மெகா பிக்சல் கேமரா பிளஸ் பேக் சைட் பாத்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் கேமரா பிளஸ் 50 பிளஸ் 8 100x பாத்தீங்கன்னா டிஜிட்டல் ஜூமிங் கொடுத்துருப்பாங்க. அதனால கேமரா பத்தி உனக்கு எந்த ப்ராப்ளமே இருக்காது. கேமராவுமே யூஸ் பண்றதுக்கு நல்லாவே இருக்கும். சரி, அப்புறம் என்ன லட்சுமி, ப்ரீ புக் பண்ணிடலாமா? அக்கா, இங்க இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கா? நம்ம ஷோரூம்ல இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்கு, கேஷ் ஆப்ஷனும் இருக்கு. உனக்கு எது வேணுமோ நம்ம பெஸ்டா பண்ணி தரலாம். ஓகேக்கா, அப்ப ப்ரீ புக் பண்ணிடலாம். ஓகே.